வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்ற செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. ரஷ்யாவிற்குள் உக்ரைன் படை புகுந்திருக்கிறது கடல் வழியாக. அந்த புகுந்த நடவடிக்கை காரணமாக ரஷ்ய நாட்டினுடைய இராணுவத்தினர் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கவச வாகனங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவ உபகரணங்கள், குறிப்பாக இலத்திரனியல் உபகரணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக ரஷ்யாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தினால் ரஷ்யாவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதோடு ஆபத்தான பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு அவசரமாக ரஷ்ய அரசாங்கம் சொல்லியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் உக்ரைன் படைகளுடைய இந்த வரவானது அங்கு இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத வகையில் உக்ரைன் படையினர் ரஷ்யாவுக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டதால் பதற்றமடைந்துள்ள ரஷ்ய இராணுவம் தங்களை சுதாகரித்துக் கொண்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கு கொஞ்சம் காலதாமதமானதாக சொல்லப்படுகின்றது. அதற்கிடையில் ரஷ்யாவினுடைய ஆயுத களஞ்சியம், இலத்திரனியல் போர் உபகரணங்கள் மற்றும் இராணுவ கட்டமைப்புகள், கவச வாகனங்கள் என பலவும் உக்ரைனால் அழிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 5 குழந்தைகள், 6 பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பழைத்தரப்பில் என்ன மாதிரி எத்தனை பேர் இறந்தார்கள் என்றபடியும் இதுவரையில் ரஷ்ய தரப்பு உறுதிப்படுத்தவில்லை. அது மட்டுமில்லாமல் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையால் உலக யுத்தம் வந்துவிடுமோ என்று பல நாடுகள் அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் உக்ரைன் இந்த அதிரடியான உட்புகுவு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கு நுழைந்த உக்ரைன் படைகளினால் என்னென்ன மாதிரியான விடயங்கள், தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற காரணத்தினால் அவசர நிலை உடனடியாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இது தொடர்பாக இன்னும் தன்னுடைய செய்தியை அறிவிக்கவில்லை உத்தியோகபூர்வமாக என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அமைதி காக்க வேண்டும் என்றும் பல நாடுகள் சொல்லி வந்த பொழுதும் சில நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற நிலையிலும் ரஷ்ய அதிபர் புடினை பிடிக்க வேண்டும் என்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு சர்வதேச நீதிமன்றம் வழங்கிய நீதிகளும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் உக்ரைனுடைய அணி புகுந்து ரஷ்யாவுக்குள் தாக்குதலை மேற்கொண்டதால் ரஷ்யா இனி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் என்பதில் நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். ஏனென்றால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கண்டிப்பாக பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இது இன்னும் மேலும் பல சிக்கல்களை தோற்றுவிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. 2-3 மாதங்களுக்கு முன்னர் ரஷ்யா உக்ரைனில் மேற்கொண்ட தாக்குதல்கள் உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய பலசரக்கு கடைகள், மாளிகைகள் மற்றும் மோல்கள் எல்லாம் அழிக்கப்பட்டன. பல மக்கள் கொல்லப்பட்டார்கள். காத்திருந்து பழி வாங்குவது போல உக்ரைன் அந்த தாக்குதலுக்கு பதிலடியை கொடுத்திருக்கிறது. ரஷ்யாவுக்குள் புகுந்து தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருப்பதுதான் அந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியாக பார்க்கின்றோம். தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருக்கும் தமிழுடன் வணக்கம் உறவுகளே.